இன்றைக்கி கற்பூரவள்ளி ரசம் தாங்க செய்ய போகிறோம். இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சளி இருமல் இருந்தால் கூட விரட்டி அடிச்சிடும். வாரத்தில் இந்த மாதிரி 2-3 நாள் மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும் சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 6-7 இலை நான் வந்து எடுத்துக்கிறேங்க. நான் வந்து வீட்டில் இந்த செடி வச்சுருக்கேன், எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம கற்பூரவள்ளி இலையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இதோட வாசம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓம வாட்டர் மாதிரி இருக்கும். இந்த தலை பேர் ஓமத்தலைன்னு கூட சொல்லுவாங்களாம் சில பேர். இப்போ நல்லா இந்த அலசிட்டு நம்ம வந்து மிக்ஸி சாலில் சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து ஒரு தக்காளி பழம் நான் பழமாக சேர்த்துக்கிறேன். இது கூட மிளகு சீரகம் நான் சேர்த்துக்கிறேங்க. நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேங்க. இது கூட வந்து 2 வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு வந்து நான் தட்டி சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நல்லா வந்து கரண்டி வச்சு வறுத்து விட்டுருங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க. அந்த கற்பூரவள்ளி இலை, எண்ணெய், மிளகு சீரகம் இதெல்லாமே அரைச்சி பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா 1 நிமிஷம் நல்லா பூண்டு வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸில் வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா கரைச்சி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 5-6 பேர் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து நீங்கள் புளியை ஊற வச்சுக்கோங்க. இது கூட தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து வரமல்லித்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே முறை கூட்டி இந்த மாதிரி வர டயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி இலையை நம்ம தூவி விட்டுலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு ஒரு கொதிக்கும் போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சுட சுட சாதத்துக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு டம்ளரில் எடுத்து நீங்கள் கொஞ்சமாக கூட ஒரு சூப் மாதிரி கூட ஊற்றி கொடுக்கலாங்க, குடிச்சுக்குவாங்க குழந்தைங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்பயுமே நார்மலாக ரசம் வைப்போம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு மாற்றமும் இதில் அவ்வளோக்கா தெரியல. குழந்தைங்க வந்து குடிச்சிருவாங்க. நல்லா வந்து சாப்பாட்லேயும் வந்து ஊற்றி சாப்பிட்றலாம். இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே மழை சீசன் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் 2 வாட்டி செஞ்சு கொடுங்க. எனக்குமே இந்த ரசம்லாம் இதில் செய்வாங்கன்னா சத்தியமாக தெரியாது. நான் யதார்த்தமாக யூடியூப் சேனலில் போட்டு பார்க்கும்பொழுது சரி குழந்தைகளுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, சரி வேறு ஏதாச்சும் வந்து யூடியூப் சேனலில் போட்டு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளியில் வந்து ரசம் வச்சுருந்தாங்க. நான் அதை பார்த்து தான் செஞ்சேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.